நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, காலையில டீ கடைல போய் எல்லாம் டீ குடிக்கிறது வழக்கங்க. அப்படி டீ குடிக்கும்போது அதில வெளிநாட்டு போயிட்டு வந்தவரு நல்லா வெள்ளையும் சுளையுமா போய் உட்காந்து டீ குடிக்கிறேன். மத்தவங்கலாம் கேஷுவலா நம்ம ஊர்ல வேலை பார்க்குறவங்க, பிசினஸ் போனா கேஷுவலா போய் டீ குடிச்சிட்டு வச்சிருந்துருக்காங்க. அப்ப அந்த இடத்த வந்து ஒருத்தர் வந்து, "இந்த பாருங்க லட்ச லட்சமா சம்பாதிச்சுட்டு வந்து ஜம்முன்னு வெள்ளையும் சுளையுமா நீங்களா தான் இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆசைய தூண்டிட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்த நீங்க ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திக்கணும். வடிவேலும் ஒரு குண்டனா ஒருத்தனும் வந்து டீ கடைல வந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் சின்ன பையன் பொடியன் வந்து திட்டிட்டு இருப்பான். "ஏய் குண்டா, தடியா" அப்படின்னு காட்டுனான். "என்னய்யா ஒரு மட்டு மாரியா திட்டிட்டு கம்முனு உட்காந்துருன்னு" சொல்லி வடிவேலு ஓடுவாரு. ஓடுனதும் ஒரு கிட்னி உருவிட்டு விட்டுருவாய்ங்க. அப்போ வந்து உட்காந்து, "ஏன்யா முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா? ஐயோ! ஆல்ரெடி என் கிட்னி உன்ன புடுங்கிட்டு விட்டாய்ங்க. அதனால தான் கம்முனு இருந்தேன். நான் கம்முனு இருக்கும்போது நீயும் கம்முனு இருந்திருக்கலாமே!" அப்படிங்கிற மாரி தான். அவரு நெனச்சுட்டு வெளிநாடு போயிட்டு வெள்ளம் சொல்லாம, "டேய் நான் ஊர்ல வந்து வெளிநாட்டுல வந்து அழுக்கு துணி போட்டு லாரில உட்காந்து பசியும் பட்னியும் கிடந்து எனக்கு தானடா தெரியும். வெளியில சொன்னா வெட்கக்கேடுன்னு சொல்லி தானே கம்முனு இருக்கேன். கம்முனு இருங்கடா, ஏமாந்துறாதீங்கடா" அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நெனச்சுட்டு இருப்பாரு. அந்த வடிவேலு காமெடிய ஞாபகத்துல வச்சுட்டு இருங்க. உங்கள ஏமாத்துறவங்க வந்துட்டு உசுப்பேத்தி விடுவாய்ங்க. கரெக்ட்டா நடந்துக்கங்க.